வேலைக்காய் ஸ்தோத்திரம் சொல்லுவோம் ஆண்டவருக்கு. इस समय के लिए हम परमेश्वर को स्तुति करेंगे। இந்த நாளில் இந்த வீடியோ மூலமாக உங்களை சந்திக்க ஆண்டவர் நமக்கு அனுக்கிரகம் செய்தால் அதற்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். इस दिन भी परमेश्वर आपको ये वीडियो बनाने के लिए परमेश्वर ने मदद किया, इसके लिए हम धन्यवाद करेंगे। இந்த வெள்ளிக்கிழமை ஒரு உபவாச நாள். ये शुक्रवार का दिन, ये उपवास का मीटिंग है। அல்லேலூயா. हालेलुया। நீங்களும் உங்களுடைய வீடுகளிலிருந்து நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருப்பீர்கள். आप भी अपने घर में बैठकर आप प्रार्थना करते रहेंगे। நாங்களும் உங்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். हम भी आपके लिए प्रार्थना करते हैं। தொடர்ந்து ஜெபத்தில் இருப்போம். लगातार हम प्रार्थना में लगे கர்த்தர் रहेंगे। தேசத்திலே அவர் சமாதானத்தை கொண்டு வருவார். परमेश्वर देश में एक समाधान को लेके आएंगे। எல்லா சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றி விடுவார். ये सब परिस्थितियों को परमेश्वर बदल देंगे। அல்லேலூயா. हालेलुया। நாம் எல்லாரும் இந்த வேளையில கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். आइए हम इस समय में हम आँख बंद करके हम प्रार्थना करेंगे। அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. प्यारे पिता, आपको धन्यवाद करते हैं प्रभु। இந்த வேலைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். इस समय के लिए आपको धन्यवाद करते இந்த हैं। வேலையை ஆசீர்வதிங்கப்பா. इस समय को आशीष कीजिए प्रभु। விசேஷமாக இந்த தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. विशेष रीति से हम देश के लिए हम प्रार्थना करते हैं இந்த प्रभु। மும்பை பட்டணத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ये मुंबई सिटी के लिए हम प्रार्थना करते हैं प्रभु। ஆண்டவரே, உடைய கரம் இந்த மகாராஷ்டிராவில் இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம். प्रभु आपका हाथ प्रभु ये महाराष्ट्र में उतरने के लिए हम प्रार्थना करते இந்த हैं। வியாதியிலிருந்து கர்த்தர் விடுதலை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ये महामारी से परमेश्वर आप छुड़ाने के लिए हम प्रार्थना करते हैं प्रभु। ஆண்டவர், இந்த நாட்களில் அதிகப்படியான ஒரு எண்ணிக்கையில் ஜனங்கள் ஆண்டவர் வியாதியில் பெருகி கிடக்கிறத பார்க்கிறோம் ஆண்டவரே. प्रभु इस दिन में हम देखते हैं प्रभु बहुत बहुत बड़ा प्रभु ये नंबर बढ़ रहा है परमेश्वरी बीमारी में। கர்த்தர் உதவி செய்கிறாக. प्रभु आप मदद कीजिए प्रभु। ஆசீர்வதிங்க ஆண்டவரே. आशीष कीजिए प्रभु। சீக்கிரத்தில் எங்கள் தேசம் ஆண்டவரே இந்த வியாதியிலிருந்து சுகமடைய உதவி செய்யுங்கப்பா. जल्दी से प्रभु ये महामारी से परमेश्वर देश चंगा होने दो प्रभु। ஆண்டவரே, இந்த மும்பையில அதிகப்படியான ஒரு வியாதி பெருக்கத்தை பார்க்கிறோம் ஆண்டவரே. ये मुंबई में प्रभु सबसे ज्यादा प्रभु ये महामारी फैल गया है प्रभु। கிட்டத்தட்ட 1.5 லட்சம் ஜனங்களுக்கு மேல் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. प्रभु प्रभु कम से कम परमेश्वर प्रभु 1 लाख से ज्यादा जन प्रभु ये बीमारी में पीड़ित है प्रभु। 1.5 लाख ऊपर ஆண்டவரே அந்த வியாதியில் இருக்கிறார்கள் ஆண்டவரே. प्रभु 1.5 लाख से ऊपर परमेश्वरी बीमारी में पीड़ित है கர்த்தர் प्रभु। இறங்கும் ஆண்டவரே. परमेश्वर आप दया कीजिए। அநேகர் மரித்திருக்கிறார்கள் ஐயா. बहुत सारे जन मरे हैं நிறைய प्रभु। குடும்பங்கள் துக்கத்தோடு இருக்கிறார்கள் சுவாமி. बहुत सारे परिवार प्रभु दुख में है प्रभु। இயேசுவின் நாமத்தில் சீக்கிரம் ஆண்டவரே அவர்கள் சுகமடைந்து வீட்டுக்கு வர உதவி செய்யுங்க. यीशु मसीह के नाम से प्रभु सभी लोग प्रभु चंगाई होकर प्रभु घर पहुंचने के लिए हम प्रार्थना करते हैं। ஆசீர்வதிங்க ஐயா. आशीष कीजिए இந்திய प्रभु। தேசத்தில் ஆண்டவரே கிட்டத்தட்ட 4.5 லட்சம் ஜனங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். प्रभु पूरा इंडिया देश में प्रभु 4.5 लाख के ऊपर परमेश्वर पे पीड़ित है प्रभु। இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே यीशु मसीह के नाम இந்த से प्रभु தேசத்துக்கு ஆண்டவரே சீக்கிரம் ஒரு விடுதலை கொடுங்கப்பா. हमारे देश में प्रभु जल्दी से एक छुटकारा आप दीजिए प्रभु। ஆசீர்வதிங்க ஆண்டவரே. आशीष कीजिए இந்த प्रभु। வியாதிக்கு சீக்கிரம் ஆண்டவரே மருந்து கண்டுபிடிக்க உதவி செய்யுங்க ये ஆண்டவரே. बीमारी के लिए प्रभु जल्दी से प्रभु वैक्सीन ढूंढने के लिए हम प्रार्थना करते हैं தேவனே உதவி செய்யுங்க ஆண்டவரே. प्रभु। आप मदद कीजिए। அநேகர் வேலை இழந்து ஆண்டவரே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஆண்டவரே. बहुत सारे लोग परमेश्वर प्रभु अपने काम को खोकर बैठे हैं प्रभु। இயேசுவே இந்த ஏழை எளிய ஜனங்களுக்கு மனமிறங்கும் ஆண்டவரே. यीशु आप ये प्रभु गरीब लोगों के ऊपर आप दया कीजिए। கர்த்தர் உதவி செய்வீராக ஆண்டவரே. परमेश्वर आप दया कीजिए உம்முடைய प्रभु। பொறுப்பாத்துல ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரே. आपके पैरों में हम अर्पण करते हैं உம்முடைய प्रभु। குடும்பத்தாரில் ஆண்டவரே உறவுகளை இழந்து மரித்தவர்கள் குடும்பங்களில் ஒரு பெரிய பாதிப்புல இருக்கிறார்கள் ஆண்டவரே. प्रभु कोई परमेश्वर अपने परिवार के हिस्से को प्रभु जो मेंबर को खोकर परमेश्वर दुख में बैठे हैं प्रभु। ஆண்டவரே, அவர்கள் அப்படிப்பட்ட துக்கத்துக்கு தேவன் ஆண்டவரை இளைப்பாறுதலை கொடுங்க ஆண்டவரே. प्रभु उन सभी लोगों को परिवार में प्रभु आपका प्रभु एक विश्राम आप दीजिए प्रभु। ஆசீர்வதிங்க அன்பு தகப்பனே. आशीष कीजिए प्यारे पिता। பாதுகாப்பு கொடுங்க ஆண்டவரே. प्रभु आप सुरक्षा दीजिए प्रभु। சீக்கிரம் ஆண்டவரே தேசம் முழுவதும் சபைகள் ஆண்டவரை திறந்து எல்லாரும் கடவுளை ஆராதிக்க ஒன்று சேர்ந்து தேவன் மகிமைப்படுத்த உதவி செய்யுங்க ஆண்டவரே. प्रभु जल्दी से परमेश्वर ये सब परेशानी बदल कर प्रभु हम आपके बच्चे सब मिलकर प्रभु हम आपको आराधना करने के लिए हमें मौका दीजिए। சபைகளில் எழுப்புதல் உண்டாகட்டும் ஆண்டவரே. कलीसिया में एक ऐसा बेदारी उतरने दो प्रभु। உண்மையான ஊழியக்காரர்களை எழுப்புங்க ஆண்டவரே. प्रभु सच्चाई से प्रभु आपका प्रभु सेवक को आप उठाइए परमेश्वर। ஆமென் ஆண்டவரே. நல்ல ஒரு ஆமென் ஆவிக்குரிய வரங்களை பெற்ற தேவ மனிதர்களை எழுப்புங்க ஆண்டவரே. प्रभु अच्छा आपका वरदान पाए हुए सेवक को प्रभु आप उठाइए प्रभु। மிஷனரிகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. मिशनरीज को आशीष कीजिए प्रभु। இயேசுவின் நாமத்தில் இந்த கடைசி கால ஊழியம் ஆண்டவருடைய கரம் இருந்து பெரிய காரியங்களை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. प्रभु ये अंतिम समय में प्रभु आपका सेवा प्रभु और बढ़ने के लिए हम प्रार्थना करते हैं இயேசு प्रभु। கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. यीशु मसीह के नाम से हम प्रार्थना करते हैं पिता। ஆண்டவரே, கூட்டம் கூட்டமாய் சபையிலே ஜனங்கள் வரட்டும் ஆண்டவரே. प्रभु झुंड झुंड में परमेश्वर कलीसिया में लोग आने दो प्रभु। ஜெபிக்க
ஜெபிக்கும் பொழுதே அற்புதங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே. प्रार्थना करते समय ही प्रभु कलीसिया में अद्भुत होने दो प्रभु। ஜனங்கள் கண்டுகொள்ளட்டும் இயேசு கிறிஸ்துவின் மகிமையை ஆண்டவரே. प्रभु लोग जानने दो प्रभु कि यीशु मसीह ही प्रभु है प्रभु। கொஞ்ச காலம் மாத்திரமே இருக்கிறது என்று பிசாசானவன் அவனுடைய வேலைகளை அவன் செய்கிறான் ஆண்டவரே. थोड़ा समय ही बाकी है करके प्रभु शैतान प्रभु उसके कामों को कर रहा है परमेश्वर। கர்த்தாவே இறங்கும் ஆண்டவரே. परमेश्वर आप दया कीजिए இந்த प्रभु। தேசம் ஆண்டவரே பரலோகத்துக்கு நேக்கி வர வேண்டும் ஆண்டவரே. प्रभु हमारा इंडिया देश प्रभु परलोक प्रभु स्वर्ग की ओर आना है प्रभु। இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. यीशु मसीह के नाम से प्रभु लोग उद्धार पाना है प्रभु। இன்னைக்கு அநேகருக்கு ஆண்டவரே அக்னி நரகத்தை குறித்து அறியாமல் இருக்கிறார்கள் ஆண்டவரே. प्रभु बहुत सारे लोग परमेश्वर प्रभु जो नरक के बारे में नहीं जानते हैं प्रभु। எந்த மனிதனுக்கும் மரண நாளே தெரியாமல் இருக்கிறது ஆண்டவரே. प्रभु कोई भी मनुष्य को प्रभु मरण का दिन नहीं जानता है प्रभु। ஆண்டவரே வேதமே சொல்லுகிறது ஆயத்தமாய் இருங்கள் என்று சொல்லி प्रभु ஆண்டவரே. वचन क्लियरली कहता है कि प्रभु जाग कर रहो। உம்முடைய வருகை ரொம்ப சீக்கிரம் இருக்கிறது என்று சொல்லி அப்பா. प्रभु आपका आगमन बहुत जल्दी है प्रभु। நீங்க உதவி செய்யுங்கப்பா. प्रभु आप मदद कीजिए। சபையை பாதுகாத்துக் கொள்ளும். कलीसिया को संभालिए இந்த प्रभु। ஊழியத்தை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ये सेवा को प्रभु आप आशीष இந்த कीजिए। ஊழியத்தினுடைய எல்லைகள் விரிவடைய வேண்டும் ஆண்டவரே. ये कलीसिया का बाउंड्री बढ़ने दो प्रभु। இந்த ஊழியத்தினுடைய சபை விசுவாசிகளுடைய குடும்பத்தை அக்னி வேலி போட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. प्रभु ये कलीसिया के हर एक विश्वासी के परिवार को आप अग्नि बाउंड्री लगाकर आप छिपाइए। இதுவரை பாதுகாத்து வந்தீரே அதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. अब तक परमेश्वर आपने संभाला इसके लिए धन्यवाद உம்முடைய प्रभु। கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. आपका अनुग्रह से घेर लो प्रभु। ஆண்டவரே பாம்பே விட்டு ஊருக்கு போன பிள்ளைகள் எல்லாம் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. प्रभु मुंबई छोड़कर अपने गांव गए हैं प्रभु हर एक परिवार को आप आशीष அவர்களுக்கு कीजिए। அங்கேயும் ஒரு பாதுகாப்பு கொடுங்க ஆண்டவரே. प्रभु उधर भी परमेश्वर उनका आप आशीष कीजिए। திரும்ப நாங்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து சந்தித்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. हम वापस मिलकर हम एक साथ प्रभु आपको महिमा करने के लिए हमें मौका दीजिए நீர் प्रभु। எங்களோடு பேசும் ஆண்டவரே இந்த வேளையில. प्रभु इस समय में प्रभु आप हमसे बात कीजिए உம்முடைய प्रभु। வார்த்தையை அனுப்பி நீர் பேசும் ஆண்டவரே. आपके वचन को भेजकर प्रभु आप हमसे बात நீர் कीजिए। ஆசீர்வதிங்கப்பா. आप आशीष कीजिए। பரிசுத்த ஆவியானவரே எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. पवित्र आत्मा आप मदद कीजिए। உம்முடைய பிள்ளைகளோடு பேசும் ஆண்டவரே. आपके बच्चों के साथ आप बात உம்முடைய कीजिए। கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். आपके हाथों में हम सौंपते हैं துதிகன प्रभु। மகிமை உமக்கே செலுத்துகிறோம். आदर महिमा गौरव आपको ही हम देते இயேசு हैं। கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுதல் செய்கிறோம் பிதாவே. यीशु मसीह के नाम से हम विनती करते हैं पिता ஆமென். அல்லேலூயா. हालेलुया அல்லேலூயா. हालेलुया। இந்த நாள்ல ஒரு நம்முடைய தியானத்துக்கென்று எடுத்துக்கொண்ட வசனம் आज भी हमने ध्यान करने के लिए हमने एक वचन लिया है। எசேக்கியேல் 22 அதிகாரம் 30வது வசனத்தை எடுத்து வாசிப்போம். एजेकिएल की पुस्तक 22 अध्याय में 30वां वचन को हम लेंगे। நீங்களும் உங்களுடைய வேதத்தை எடுத்து வைத்து ஜெபத்தோடு நீங்கள் இந்த வார்த்தைகளை கேளுங்க. आप भी बाइबल को हाथ में लेकर प्रार्थना के साथ ये वचन को आप सुनिए। இந்த வேதம் சொல்லுகிறது, நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். 22:30. मैंने उनमें ऐसा मनुष्य ढूंढना चाहा जो बाड़े को सुधारे और देश के निमित्त नाके में मेरे सामने ऐसा खड़ा हो कि मुझे उसका नाश न करना पड़े, परंतु ऐसा कोई न मिला। அல்லேலூயா. हालेलुया। வேதம் சொல்லுகிறது, वचन कहता है ஒரு மனுஷனை தேடினேன். एक मनुष्य को मैंने ढूंढा। ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அந்த திறப்பிலே நிற்கும்படியாக, ஜெபத்திலே நிற்கும்படியாக, தேசத்துக்காக ஆமென் கண்ணீர் ஊற்றி ஜெபிக்கிற ஒரு மனுஷனா நான் இருக்கிறானா என்று சொல்லி தேடினேன். वहाँ पर लिखा है जो मेरे सामने जो खड़ा होकर नाके में खड़ा होकर जो देश के लिए देश नाश न होना चाहिए करके कौन प्रार्थना करेगा करके ढूंढना चाहा। ஒரு மனுஷனை நான் காணவில்லை. मैंने एक भी मनुष्य को नहीं मिला। அல்லேலூயா. हालेलुया। ஒரு மனுஷனை நான் காணவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. एक भी मनुष्य मुझे नहीं मिला। இன்றைக்கும் கர்த்தருடைய கண்கள் பூமி மேல் நோக்கமாய் அந்த மனுஷர்களை பார்த்து கொண்டிருக்கிறது. आज भी परमेश्वर के आँख ये इस दुनिया की ओर देखकर परमेश्वर ढूंढते हैं। அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் இருக்கிறானா என்று சொல்லி ஆண்டவர் தேடுகிறார். ऐसा कोई मनुष्य है क्या करके परमेश्वर ढूंढते हैं। 2 நாளாகமம் 16வது அதிகாரம் 9வது வசனம் சொல்லுகிறது, दूसरा इतिहास की पुस्तक में 16 अध्याय में 9वां वचन को पढ़ेंगे तो அவருடைய வல்லமையை விளங்க பண்ணும்படியாக परमेश्वर की सामर्थ्य को जानने के लिए ஆமென் அந்த மனுஷன் மூலமாக தம் தேவனுடைய வல்லமை விளங்க பண்ணும்படியாக उस मनुष्य के द्वारा परमेश्वर के सामर्थ्य को समझने के लिए கர்த்தருடைய கண்கள் பூமியிலே உலாவிக் கொண்டிருக்கிறது. परमेश्वर की आँख इस दुनिया की ओर फैलता है। அல்லேலூயா. हालेलुया। தேவனுடைய கண்கள் இந்த பூமியை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது. परमेश्वर की आँख इस दुनिया की ओर देखते हैं। ஏன் தேடுகிறார்? क्यों ढूंढते हैं। ஏன் ஒரு மனுஷன் இருக்கிறானா என்று சொல்லி ஆண்டவர் தேடுகிறார். क्यों इस दुनिया में परमेश्वर ढूंढते हैं। அவன் திறப்பிலே
நிற்க வேண்டும். उसे नाके पर खड़ा होना है। அல்லேலூயா. हालेलुया। அவர் உடைந்து போயிருக்கிற அந்த சுவரை அடைக்க வேண்டும். जो टूटा हुआ जो दीवार है उसको बांधना है। ஜனங்களுக்காக மன்றாட வேண்டும். लोगों के लिए उसे विनती करना है। அப்படிப்பட்ட ஒரு மனிதன் இருக்கிறானா? ऐसा कोई मनुष्य है क्या? அல்லேலூயா. हालेलुया। இதை பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, इसे देखने वाले परमेश्वर के बच्चों, கர்த்தர் நம்மளை எதற்காக தெரிந்து கொண்டார்? परमेश्वर ने हमें किस लिए चुना है? அவருடைய சமூகத்தில் நிற்கும்படியாக தேவன் தெரிந்து கொண்டார். उसके सम्मुख में खड़े होने के लिए हमें चुना है। அல்லேலூயா. हालेलुया। நீங்க இருக்கிற இடங்கள்ல நீங்க தான் ஒரு வாட்ச்மேனாக, செக்யூரிட்டியாக கடவுளுக்கு ஆமென் முன்பாக நிற்கிற பிள்ளைகளாய் நிற்க வேண்டும். आप जो स्थान पर है, परमेश्वर ने आपको एक ऐसा वॉचमैन के जैसा आपको रखा है। இன்னைக்கு பாவம் பெருகி போய்விட்டது. आज दुनिया में पाप भरा है। அல்லேலூயா. हालेलुया। அந்த ஜனங்கள் அழிந்து போய் விடாதபடி அந்த பாவத்துக்கு விரோதமாக நாம் நின்று ஜெபிக்க வேண்டும். ये लोग नाश नहीं होना चाहिए करके परमेश्वर के सामने में खड़ा होना है। 1 சாமுவேல் 12வது அதிகாரம் 23வது வசனத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது, पहला सामुएल की किताब में 12 अध्याय 23 के वचन में आप पढ़ेंगे तो சாமுவேல் சொல்லுகிறார், सामुएल कहता है, நானும் உங்களுக்காக விண்ணப்பம் செய்யாதிருந்தால் நான் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்கிறவனாய் இருப்பேன் என்று சொல்லுகிறார். अगर मैंने परमेश्वर के सामने आपके लिए मैंने प्रार्थना नहीं किया है तो वो बहुत बड़ा पाप है। அல்லேலூயா. हालेलुया। ஜெபிக்காமல் இருந்தால் பெரிய பாவம் என்றே வேதம் சொல்லுகிறது. अगर हमने प्रार्थना नहीं किया है वो बहुत बड़ा पाप है। நீங்க உங்க குடும்பங்கள்ல அமர்ந்து நீங்கள் ஜெபிக்க வேண்டும். आप अपने घरों में बैठकर परिवार के साथ आपको प्रार्थना करना है। அதற்காகத்தான் ஆண்டவர் தேடிக் கொண்டிருக்கிறார். इसलिए परमेश्वर ढूंढते हैं। ஜெபிக்கிற பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். जो प्रार्थना करते हैं उसके जीवन को परमेश्वर आप आशीष करेंगे। ஏசாயா 59:16வது வசனத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது, यशायाह की किताब में 59 के अध्याय में 16 वचन को आप पढ़ेंगे तो நான் அப்படி ஜெபிக்கக்கூடிய ஒரு மனுஷனை நான் தேடினேன், ஒருவனையுமே காணவில்லை என்று சொல்லி ஆண்டவர் ஆமென் மனம் வேதனைப்படுகிறார். ऐसा मनुष्य को मैंने ढूंढा नहीं परंतु नहीं मिला करके परमेश्वर पश्चाताप कर रहे हैं। அல்லேலூயா. हालेलुया। இன்னைக்கு ஒரு பக்கம் பாவம் பெருகி போய்விட்டது. आज एक साइड में पाप बहुत बढ़ गया है। ஆனால் உத்தரவாதம் பண்ணி அந்த ஜனங்களுக்காக, அந்த தேசத்திற்காக ஜெபிக்கிறதற்கு இன்னைக்கு ஆட்கள் குறைவாய் இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். आज इसके लिए परमेश्वर कहते हैं और लोगों के लिए प्रार्थना करने के लिए कोई नहीं है। பழைய ஏற்பாடு காலத்தில் சவுல் என்கிற ஒரு ராஜாவை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். पुराना नियम में सऊल करके प्रार्थना करने जो राजा को परमेश्वर ने नियमित किया। அல்லேலூயா. हालेलुया। இந்த சவுல் ராஜா ஆரம்பத்தில் நல்ல ஒரு மனிதனாக தேவனுடைய கட்டளைகளுக்கெல்லாம் கீழ்ப்படிந்து வாழ்ந்து கொண்டிருந்தான். ये जो सऊल स्टार्टिंग पॉइंट पे उसने बहुत अच्छी तरह से परमेश्वर की बात को माना। கொஞ்ச காலங்கள் போன பிறகு அவன் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதபடி அவன் தன்னுடைய இஷ்டத்துக்கு அவன் செய்ய ஆரம்பித்தான். थोड़े दिन बीतने के बाद परमेश्वर के वचन को नहीं माना, वो अपने मन के हिसाब से जीने लगा। அல்லேலூயா. हालेलुया। இப்படி தவறான காரியங்களுக்கு போகும்போது தேவனுடைய மனம் துக்கித்தது என்று வேதம் சொல்லுகிறது. वो ऐसे इसलिए कि वो अपने मन के अनुसार जिया, इसलिए परमेश्वर का मन दुख हुआ। அவன் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்கிறதை பார்த்த சாமுவேல் என்கிற தேவ மனிதன் அவனுக்காக துக்கித்து அவன் கண்ணீரோடு ஜெபிக்கிறதை நான் பார்க்கிறோம். इसलिए वो सऊल के कारण सामुएल ने सऊल के लिए उसने प्रार्थना किया। அல்லேலூயா. हालेलुया। ஆமென். இந்த நாட்களில் நாமும் கூட நாம் ஜெபிக்க வேண்டும். आज भी इस दिन भी हमें भी प्रार्थना करना है। இந்த தேசம் இன்னைக்கு எந்த நிலைமையில போய் கொண்டிருக்கிறது என்று பாருங்கள். आप देखिए देश को किसकी ओर जा रहा है। அல்லேலூயா. ஒரு பெரிய அழிவுக்கு நேராய் போய் கொண்டிருக்கிறது. एक बड़ा नाश की ओर जा रहा है देश। நாம் இந்த தேசத்திற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். हम इस देश के लिए हमें प्रार्थना करना जरूरी है। இந்த கொள்ளை நோயிலிருந்து தேசம் காக்கப்பட வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி நாம் கதறி நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் ஒரு சேமத்தை கொடுப்பார். परमेश्वर से आपको प्रार्थना करना है कि महामारी से हमारे देश को आप छुड़ाइए करके। சபைக்காக ஜெபிக்க வேண்டும். कलीसिया के लिए आपको प्रार्थना करना है। குடும்பங்களுக்காக ஜெபிக்க வேண்டும். परिवार के लिए आपको प्रार्थना करना है। அல்லேலூயா. हालेलुया। நாம் ஜெபிக்கும் பொழுது பெரிய ஒரு மாறுதலை கர்த்தர் கொண்டு வருவார். जब हम प्रार्थना करेंगे परमेश्वर एक बड़ा बदलाव को लेके आएंगे। அப்போஸ்தலர் 12வது அதிகாரத்தை எடுத்து வாசித்து பாருங்கள். प्रेरित की पुस्तक में 12 अध्याय को आप लेकर देखिए। 1 to 12 வரைக்கும் நீங்க எடுத்து வாசிக்கும் பொழுது 1 से 12 तक आप पढ़कर देखिए। அங்க பாத்தீங்கன்னாக்க ஒரு ஏரோதுங்கிற ராஜா சபையை பாழாக்கி கொண்டிருந்தான், கெடுத்து கொண்டிருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. वहाँ पर लिखा है हेरोद राजा करके वो कलीसिया को नाश कर रहा है। ஆமென். ஒரு யாக்கோபுங்கிற ஒரு மனிதனை அவர் சீசனை பிடித்து கொலை செய்தான். उसने याकूब करके एक शिष्य को पकड़कर उसको तलवार से मार डाला। பிறகு பேதுருவையும் அதேபோல் பிடித்துக்கொண்டு சிறையில் வைத்திருந்தான். ऐसे उसके अनुसार ही पतरस को भी उसको जाकर बंदी गृह में रख दिया। பேதுருவையும் கொலை செய்யும்படியான ஒரு திட்டத்தோடு அவன் அந்த பிளான் போட்டிருந்தான். उसने पतरस को भी मार डालना करके उसने ऐसा ठहरा है उसको। हालेलुया. हालेलुया. இப்படிப்பட்ட சூழ்நிலையில
சபையார்கள் எல்லாரும் கூடி அவர்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறதை அங்க பார்க்கிறோம். ऐसी परिस्थितियों में कलीसिया वाले हर एक विश्वासी सब मिलकर पतरस के लिए प्रार्थना करते हैं। பேதுருவுக்காக ஊக்கமாக அவர்கள் ஜெபித்தார்கள். पतरस के लिए उन्होंने बहुत दुख से भरकर प्रार्थना किया। தேவன் என்ன செய்தார்? परमेश्वर ने क्या किया? தேவ தூதனை அங்கே அனுப்பினார். एक स्वर्गदूत को वहां पर भेजा। அல்லேலூயா. हालेलूया। அந்த ராத்திரி வேளையில் அந்த தூதன் போய் அந்த ஜெயிலுக்குள்ள இருந்து அவனை விடுவித்து கொண்டு வந்தார். उस रात के समय में परमेश्वर के स्वर्गदूत जाकर उस पतरस को छुड़ाकर लेके आए। எந்த இடத்துல இவர்கள் ஜெபித்துக் கொண்டிருந்தார்களோ அதே வீட்டுக்கு முன்பாக வந்து பேதுருவை நிறுத்தினார். जिस जगह में वो विश्वासी लोग ने प्रार्थना किया उस जगह में परमेश्वर के स्वर्गदूत ने पतरस को लेकर आके छोड़ दिया। आमीन। இந்த காலம் ஜெபிக்க வேண்டிய காலம். ये समय प्रार्थना करने के लिए समय है। ஏசாயா 62 6வது வசனத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது ऐसाया के किताब में 62 अध्याय को आप लेंगे तो அந்த வேதம் சொல்லுகிறது கர்த்தரை பிரஸ்தாபம் பண்ணுகிறவர்களே, पर वो पर वचन कहता है जो परमेश्वर को जो बाट जोते हैं, கடவுளுடைய வார்த்தைகளை சொல்லுகிற பிள்ளைகளே, जो परमेश्वर के वचन को बोलते हैं, நீங்கள் அமைதியாய் இருக்க கூடாது. आपको चुपचाप नहीं रहना है। தேவ சமூகத்துல நீங்கள் ஊக்கமாக ஜெபிக்க வேண்டும் என்று அந்த வசனம் சொல்லுகிறது. आप परमेश्वर के भवन में बैठकर आपको प्रार्थना करना है। இது நீங்கள் அமைதியா இருக்கக்கூடிய காலம் கிடையாது. ये समय आपको चुपचाप रहने का नहीं है। நாம் ஜெபிக்க வேண்டிய காலம் என்று வேதம் சொல்லுகிறது. हमें इस समय हमें प्रार्थना करने का समय है। நம்முடைய குடும்பத்துக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். हमें अपने परिवार के लिए प्रार्थना करना நம்முடைய जरूरी है। சபைக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். हमारे कलीसिया के लिए प्रार्थना करना நம்முடைய जरूरी है। ஊழியக்காரர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். अपने सेवक के लिए आपको प्रार्थना करना இந்த जरूरी है। தேசத்துக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். हमारे देश के लिए हमें प्रार्थना करना நம்முடைய जरूरी है। பிரதம மந்திரிக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். हमारे देश के मंत्री के लिए हमें प्रार्थना करना எல்லா जरूरी चीफ है। மினிஸ்டருக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். सारे चीफ मिनिस्टर के लिए हमें प्रार्थना करना நம்முடைய जरूरी தேசத்துக்கு है। பாதுகாப்புக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். हमारे देश की सुरक्षा के लिए हमें प्रार्थना करना जरूरी है। ஹல்லேலூயா. हालेलुया। ஆண்டவர் அதைத்தான் தேடுகிறார். वही परमेश्वर चाहते हैं। அப்படிப்பட்ட ஒரு மனிதனை நான் தேடுகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். वैसे ही मनुष्य को परमेश्वर ढूंढना चाहते हैं। ஹல்லேலூயா. हालेलुया। நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள். आप परमेश्वर से चुने गए इंसान है। ஆமென். आमेन। நாம் தேவ சமூகத்திலிருந்து ஒவ்வொரு நாளிலும் சரியா நாம் ஜெபிக்க வேண்டும். हम परमेश्वर के भवन में बैठकर प्रतिदिन हमें प्रार्थना करना है। ஆதியாகமம் 18வது அதிகாரத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது उत्पत्ति के किताब में 18 अध्याय को लेंगे तो அங்க வேதம் சொல்லுகிறது वहाँ पर वचन लिखा है, சோதோமினுடைய பாவம் பெருகி இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. वहाँ पर लिखा है सोदोम गमोरा का जो सिटी वो उसका पाप भर गया है। அந்த சோதோம் மக்கள் எல்லாம் பயங்கரமான பாவத்துல மூழ்கி கிடந்தார்கள். वो सोडोम के जो सिटी के अंदर जो लोग थे वो बहुत भयानक रीति से पाप किए। உண்மையாகவே அவர்கள் இப்படிப்பட்ட பாவம் செய்து பெருகி கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கும்படியாக தேவன் இறங்கி வந்தார் என்று அந்த வசனம் சொல்லுகிறது. वहाँ पर लिखा है सच्चाई से वो लोग दुष्ट काम करते हैं क्या करके परमेश्वर स्वयं उतर कर आए। आमेन. 20-21வது வசனத்தில் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது. 20 और 21 अध्याय में ऐसा लिखा है, அவர் இறங்கி வந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. वह परमेश्वर उतर कर आए। ஆமென். 18வது வசனத்துல அந்த ஆதியாகமம் 18:18 எடுத்து வாசிக்கும் பொழுது उत्पत्ति की किताब में 18 और 18 वचन पे आप पढ़ेंगे तो அப்படி வந்து இறங்கி வந்த தேவன் ऐसा उतर कर आते समय அங்கே ஒரு மனிதனை பார்க்கிறார். उस जगह में एक मनुष्य को देखते हैं। ஆபிரகாம்ங்கற ஒரு மனிதனை பார்க்கிறார். अब्राहम करके एक मनुष्य को परमेश्वर देखते இந்த हैं। ஆபிரகாம் யாரு? ये अब्राहम कौन है? தேவனோடு ஜெபிக்கிற ஒரு மனிதனாய் இருந்தார். ये परमेश्वर के संग प्रार्थना करने वाला व्यक्ति है। எப்பவும் கர்த்தரை முன்வைத்து எப்பவும் தேவனோடு உறவாடுகிற ஒரு மனிதனாக இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. हमेशा परमेश्वर को सामने रखकर हमेशा प्रार्थना करने वाले इंसान है। ஆமென். அந்த வசனம் இப்படியாக சொல்லுகிறது. उस वचन ऐसा लिखा है, அந்த சோதோம் கொமோரா பட்டணத்துக்கு செய்ய போகிறது. वो सोदोम गमोरा जो सिटी के दौर हम जो काम करने वाले हैं, அதை எப்படி நான் ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ उसे कैसे मैं अब्राहम से छुपा सकता हूँ। ஹல்லேலூயா. हालेलुया। அப்படி என்று சொல்லி ஆபிரகாமோடு வந்து பேசுகிறார். ऐसे बोलकर परमेश्वर अब्राहम से जाकर बात करते हैं। அதுல ஆதியாகமம் 18:24-25 நீங்க எடுத்து வாசிக்கும் பொழுது वहाँ पर उत्पत्ति की किताब में 18 अध्याय में 24 और 25 में आप पढ़ेंगे तो அங்க ஆபிரகாம் இடத்துல ஆண்டவர் சொல்லுகிற அந்த காரியத்தை ஆபிரகாம் கேட்கிறார். उस जगह में परमेश्वर अब्राहम से जो बात बोलते हैं वो सुनता है। உடனடியாக சோதோம் கொமோராம் அழிய போகிறது என்பதை கேட்டவுடன் ஆபிரகாம் தேவனோடு மன்றாடி ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். तुरंत वो ऐसे सुनते समय अब्राहम परमेश्वर से प्रार्थना करता है, ஆண்டவரே அங்க ஒரு 50 நீதிமான் இருந்தா அந்த பட்டணத்தை நீ அழித்து விடுவீரா என்று சொல்லி तुरंत वो कहता है कि परमेश्वर उस जगह में अगर 50 लोग भी धर्मी है तो क्या आप नाश करेंगे क्या? ஆண்டவர் சொன்னார் அப்படி அழிக்கவே மாட்டேன் என்று சொன்னார். परमेश्वर ने कहा मैं नहीं नाश करूंगा। ஆபிரகாமுடைய மனசுல என்ன
நம்முடைய அண்ணன் மகன் லோத்து, அங்கே லோத்துடைய குடும்பம் இருக்கு, அவன் ஒரு நீதிமான் என்று சொல்லி அவன் ஜெபிக்கிறவனா இருப்பான் என்று சொல்லி ஆபிரகாம் நினைத்து பேசினார். अब्राहम ने सोचा कि उस जगह पे उसका बड़ा भाई का जो बेटा लोत है वो अगर धर्मी है करके उसने ऐसे प्रार्थना किया. ஆனால் ஆபிரகாமுடைய அண்ணன் மகன் லோத்துவோ அந்த பட்டணத்தில் இருந்தாலும் அவன் கண்ணீர் விட்டு ஜெபிக்கிற ஒரு மனிதனாக அங்கே காணப்படவில்லை. फिर भी उस जगह में, उस सोदोम में जो उसका भाई लोत उस जगह में धर्मी नहीं था. हालेलुया, हालेलुया. அவன் ஜெபிக்கிற மனிதன் கிடையாது. वो प्रार्थना करने वाले व्यक्ति नहीं था. Praise the Lord. हालेलुया. அந்த இடத்துல இருக்கிறோம், எந்த இடத்துல நாம் இருக்கிறோமே தேவ பிள்ளைகளோ கர்த்தருடைய சபையை நாம் ஜெபிக்கிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். हम जो जगह पर रहते हैं उस जगह पर में प्रार्थना के साथ गवाही रहना है. நீங்கள் ஜெப ஆவியை பெற்று கடவுளோடு கடவுளுக்குண்டாக நிற்கிற பிள்ளைகளாய் இருங்கள். आप प्रार्थना में बनकर परमेश्वर की आत्मा को पाकर बैठना है. இந்த காலம் நாம் அமைதியாய் இருக்கிற காலம் கிடையாது என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. ये समय हमें चुपचाप रहने का समय नहीं है. நீங்க இருக்கிற பகுதி அழியாம நாம் பாதுகாப்பு வேண்டும் என்றால் நாம் ஜெபத்துல தரித்திருக்க வேண்டும். अगर आप जो रहते हैं वो स्थान अगर नाश नहीं होना है तो आपको प्रार्थना करना है. அன்னைக்கு சோதோம் கொமோரா பட்டணத்துக்காக ஆபிரகாம் நின்று ஜெபித்ததை இந்த இடத்துல நாம் வாசிக்கிறோம். उस दिन वो सोदोम गोमोरा सिटी नाश नहीं होना करके अब्राहम ने प्रार्थना किया परमेश्वर से. हालेलुया. हालेलुया. ஆபிரகாமுடைய ஜெபத்தை கேட்ட ஆண்டவர் परमेश्वर ने अब्राहम की प्रार्थना सुनकर லோத்துடைய குடும்பத்தை அந்த அழிவிலிருந்து காப்பாற்றினார். लोत के परिवार को परमेश्वर ने छुड़ाया. हालेलुया. हालेलुया. அந்த பெரிய பேரழிவிலிருந்து லோத்துடைய குடும்பம் காக்கப்பட்டது. एक बड़ा महामारी से, एक बड़ा दुष्ट से, एक बड़ा संकट से परमेश्वर ने उसे छुड़ाया. हालेलुया. हालेलुया. தேவாதி தேவன் நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறார். हम प्रभु हमें देखते हैं. நாம் ஜெபிக்க வேண்டும். हमें प्रार्थना करना है. நினிவே பட்டணத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது. निनिवे सिटी के बारे में कहा है 40 நாட்கள்ல இந்த பட்டணம் கவிழ்க்கப்படும் என்று சொல்லி ஆண்டவர் வார்த்தையை கொடுத்தார். 40 दिन के अंदर ये पूरा शहर नाश हो जाएगा करके परमेश्वर ने कहा. 40 நாட்கள் தான் இந்த பட்டணம் இருக்கும் என்று ஆண்டவர் சொன்னார். सिर्फ 40 दिन ही रहेगा ये शहर. இந்த நினிவே பட்டண ஜனங்களும் பொல்லாத ஜனங்களாய் இருந்தார்கள். ये निनिवे शहर के जो लोग थे बहुत भयानक लोग थे. பாவங்களை செய்து கொண்டு மூழ்கி கொண்டிருந்தார்கள். जो पाप कर उसमें फंसे थे. ஆமென். அந்த இடத்துல யோனாங்கிற தேவ மனிதன் தேவனுடைய வார்த்தையை கொண்டு போய் அவன் பிரசங்கம் பண்ணின பொழுது उस जगह पर परमेश्वर के दास जो யோனா थे उस जगह पर जाकर परमेश्वर का प्रचार किया. அவன் உடனடியாக அவர்கள் எல்லாம் மனம் திரும்பினார்கள். और तुरंत उन सभी लोगों ने मन फिरा. உபவாசம் இருந்தார்கள். उपवास रहकर முழு தேசமே ஆமென் எல்லாரும் உபவாசித்து ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். पूरा देश बच्चे छोटे से लेकर बड़े तक सभी लोगों ने उपवास रखकर தங்களை प्रार्थना किया. தாழ்த்தி அவர்கள் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணி பொழுது अपने आप को छोटा कर प्रार्थना किया. வேதம் சொல்லுகிறது தேவன் அவர்களுக்கு நியமித்த அந்த அழிவிலிருந்து அவர்களை காப்பாற்றும்படியாக அவர்களை அழிக்காதபடி மனஸ்தாபப்பட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. और परमेश्वर ने जो उसे नाश करने का वो उसे छोड़कर परमेश्वर ने उस देश को बचाया. हालेलुया. हालेलुया. ஆண்டவர் ஒரு இரக்கமுள்ள தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. परमेश्वर जो है अनुग्रहकारी है. அவர் அதை செய்ய அழித்து விடுவேன் என்று சொல்லியிருந்தார். अगर परमेश्वर ने उसे नाश करूंगा करके कहा ஆனால் அதை செய்யவில்லை. लेकिन फिर भी नहीं किया. காரணம் அவர்கள் மனம் திரும்பி ஆண்டவருடைய பட்சத்தில் வந்ததினால காக்கப்பட்டார்கள். क्योंकि उन्होंने उसके परमेश्वर के भवन में आ गए, इसके लिए परमेश्वर ने नहीं नाश किया. ஆமென். இன்றைக்கு இந்த தேசமும் நம்முடைய குடும்பம் நம்முடைய சபை பாதுகாக்க நாம் ஜெபிக்க வேண்டும். आज भी हमारा परिवार, हमारा देश, हमारा वो नाश नहीं होना चाहिए करके हमें प्रार्थना करना है. ஒருவனை நான் தேடினேன். एक जन को मैंने ढूंढा. हालेलुया. हालेलुया. ஒருவனை தேடுகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். एक मनुष्य को मैं ढूंढना चाहता हूं करके परमेश्वर कहते हैं. அபிரகாமை போல நாம் தேவ சமூகத்தில் நிற்கிற பிள்ளைகளாய் இருப்போம். अब्राहम के जैसा हम परमेश्वर के भवन में खड़े रहने के जैसा हमें बनना है. சங்கீதம் 106 22 23 எடுத்து வாசிக்கும் பொழுது वचन संहिता 106 में 22 और 23 को आप लेंगे तो நீங்க அங்க வேதம் சொல்லுகிறது. वहां पर वचन कहता है. ஆமென். அங்க இஸ்ரவேல் ஜனங்களுக்காக மோசே நின்று ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். उस जगह में इस्राएल के लोगों के लिए मूसा प्रार्थना करता है. இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை மறந்தார்கள். इस्राएल के लोग ने परमेश्वर को भूल गए. हालेलुया. हालेलुया. அப்படி மறந்த ஜனங்கள் ஜனங்களை ஆண்டவர் நாசம் பண்ணும்படியாக அவர் முடிவெடுத்த பொழுது ऐसे जो परमेश्वर को भूल गए थे उन लोगों को परमेश्वर सत्यानाश करने के लिए हालेलुया. हालेलुया. அந்த வேதம் சொல்லுகிறது தங்கள் இரட்சகரான தேவனை மறந்தார்கள், ஆகையால் அவர்களை நாசம் பண்ணுவேன் என்றார். அப்பொழுது அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மோசே அவர் அழிக்காதபடிக்கு அவருடைய உக்கிரத்தை ஆற்றும் பொருட்டு அவருக்கு முன்பாக திறப்பின் வாயிலே நின்றான் என்று வேதம் சொல்கிறது. उसने तो हम के
हाम के देश के आश्चर्य और लाल समुद्र के तट पर भयंकर काम किए थे, इसलिए उसने कहा कि मैं उनका सत्यानाश कर डालता यदि मेरा चुना हुआ मूसा जोखिम के स्थान में उनके लिए खड़ा न होता ताकि मेरी जलजलाहट को ठंडा करे, कहीं ऐसा न हो कि मैं उन्हें नष्ट कर डालूं। அல்லேலூயா. हालेलुया। ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த ஜனங்களை அழித்து விடுவேன் என்று சொல்லுகிறார். और परमेश्वर कहते हैं मैं उन्हें नाश कर दूंगा। ஆனால் அந்த ஜனங்களை அழிக்காதபடிக்கு மோசே திறப்பின் வாசலில் நின்று போராடி ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். और परमेश्वर से नाश नहीं करना चाहिए करके मूसा उस चुना हुआ जो मूसा है वो परमेश्वर के स्थान पर खड़ा होकर प्रार्थना करता है। வேதத்தை நாம் வாசிக்கும் பொழுது हम वचन को हम पढ़ते இந்த समय இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் எத்தனையோ அற்புதங்களை செய்தார். ये इजराइल लोगों के लिए परमेश्वर ने कितने सारे आश्चर्य काम किए அவர் हैं। செய்த அற்புதங்கள் நீங்கள் எடுத்து வாசிக்கும் பொழுது மகிமையான காரியங்களை இந்த ஜனங்களுக்கு ஆண்டவர் செய்தார். जब हम पुस्तक का ये बाइबल का पढ़ेंगे तो आपको मालूम पड़ेगा कितना आश्चर्य काम पर ये लोगों के लिए किया है। எகிப்து தேசத்துல பார்வோனோடு ஆண்டவர் செய்த காரியங்கள் பயங்கரமான காரியங்கள். मिस्र देश में परमेश्वर ने उनके लिए बड़े बड़े काम किए हैं। அந்த அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் அவர்களை விடுவித்து கொண்டு வந்தார். उस दास्य के वो उस परिस्थिति में से परमेश्वर ने उन्हें छुड़ाया। அல்லேலூயா. हालेलुया। விடுவித்து கொண்டு வந்து செங்கடலை இரண்டாய் பிளந்து ஆண்டவர் அது வறண்ட நிலத்திலே கொண்டு வருவதை போல கொண்டு போனார். उन्हें छुड़ाकर लाल समुद्र की ओर से परमेश्वर ने उन्हें लेकर गए। அங்கே சத்துருக்கள் அந்த பார்வோனுடைய ரதம் எல்லாம் அந்த செங்கடலை அழித்து போட்டார். उस जगह पर आते समय उस मिस्री देश के जो लोग थे उनको भी परमेश्वर ने नष्ट कर दिया। அல்லேலூயா. हालेलुया। பிறகு ஆண்டவர் இவர்களை வழிநடத்தும்படியாக கூட இருக்கும்படியாக மேகஸ்தம்பத்திலே இருந்து இவர்களை பகல்லையும் இரவுலையும் ஒரு மேகஸ்தம்பம் இருந்து அக்னி ஸ்தம்பமாக இருந்து பாதுகாத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. और उस जगह में लिखा है परमेश्वर उनके लिए हर दिन उनके साथ रहकर परमेश्वर मेघ स्तंभ और अग्नि स्तंभ बनकर रहे रात दिन। அல்லேலூயா. हालेलुया। தேவதூதர்களுக்கு கொடுக்கக்கூடிய மன்னாவை ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்தார். और जो स्वर्ग दूत को देने का खाना जो है वो इन लोगों को दिया था। இத்தனை அற்புதங்கள் ஆண்டவர் செய்தாலோ इतना बड़ा अद्भुत कार्य करने के இந்த बावजूद भी இஸ்ரவேல் ஜனங்களோ முரட்டாட்டம் பிடித்த ஜனங்களா இருந்தார்கள் என்று வேதம் ये சொல்கிறது. इजराइल लोग जो है वो बहुत बड़ा ऐसा लोग थे। वो लोग அல்லேலூயா. முறுமுறுப்பு குறை சொல்லுகிற ஒரு ஜனங்களா இருந்தார்கள். वो हमेशा कुड़कुड़ाते रहे, கர்த்தருக்கு விரோதமான காரியத்தை செய்தார்கள். वो हमेशा परमेश्वर के खिलाफ ही उन्होंने काम ஒரு किया। பயணம் 40 நாள் சீனாய் மலையில இரவும் பகலும் மோசே போய் அங்க இருக்கும் பொழுது एक समय परमेश्वर के दास जो मूसा जो परमेश्वर के भवन में 40 दिन और रात बैठे समय இங்க கீழே என்ன செய்கிறார்கள், இந்த ஜனங்கள் தங்கத்தினால ஒரு கன்றுக்குட்டியை உண்டாக்கி இதுதான் நம்மளை வழிநடத்தி வந்த தெய்வம் என்று சொல்லி அந்த விக்கிரக வழிபாடு அவர்கள் செய்தார்கள். और उस समय उस इजराइल के लोगों ने नीचे बैठकर उन्होंने परमेश्वर के खिलाफ उन्होंने एक ऐसा कफ को बनाकर उन्होंने पाप किया। அல்லேலூயா. हालेलुया। ஆமென். அங்க பாத்தியெல்லாம் மோவாப் ஸ்திரீயோடு விபச்சாரம் செய்து தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்தார். और उन्होंने मोआब स्त्री के साथ उन्होंने व्यभिचार किया। ஆமென். யாத்ராகமம் 32வது அதிகாரத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது निर्गमन के पुस्तक में 32 अध्याय को आप पढ़ेंगे இங்க तो 10 இருந்து 14 வரைக்கும் நீங்க வாசிச்சு பாருங்க. आप 10 से 14 तक आप पढ़कर देखिए। அங்க யாத்ராகமம் இப்படியா அந்த வசனம் சொல்லுகிறது, यहाँ पर ऐसा लिखा है இந்த ஜனங்களை விட்டுவிடு, इस लोगों को आप छोड़ दो, ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை பெரிய ஜாதியாக ஆக்குவேன். मैं तुम्हें बड़ा जाति बढ़ाऊंगा। வாசி उसको हम पढ़ेंगे 32:10 இருந்து 32 में 10 से 14 तक हम पढ़ेंगे। अब मुझे मत रोक, मेरा कोप उन पर भड़क उठा है जिससे मैं उन्हें भस्म करूं, परंतु तुझसे एक बड़ी जाति उपजाऊंगा। तब मूसा अपने परमेश्वर यहोवा को यह कह के मानने लगा, यह यहोवा तेरा कोप अपनी प्रजा पर क्यों भड़का है, जिसे तू बड़े सामर्थ और बलवंत हाथ के द्वारा मिस्र देश से तो निकाल लाया है। मिस्र लोग यह क्यों कहने पाए, वह उनको बुरे अभिप्राय से अर्थात पहाड़ों में घात करके धरती पर से मिटा डालने की मनसा से निकल लाए गए। तू अपने भड़के हुए कोप को शांत कर और अपनी प्रजा को ऐसे हानि पहुंचाने से फिर जा। अपने दास अब्राहम, इसहाक और याकूब को स्मरण कर, जिनसे तूने अपनी ही शपथ खाकर यह कहा था, मैं तुम्हारे वंश को आकाश के तारों को तुल्य बहुत करूंगा, और यह सारा देश जिसकी मैंने चर्चा की है तुम्हारे वंश को दूंगा कि वे उसके अधिकारी सदैव बने रहे। तब यहोवा अपनी प्रजा की हानि करने से जो उसने कहा था पछताया।
அல்லேலூயா. हालेलुया। பாருங்க, ஆண்டவர் சொல்லுகிறார், यहाँ पर देखिए परमेश्वर இந்த कहते हैं ஜனங்கள் அழித்து விடுவேன். ये लोगों को मैं भस्म कर दूंगा। மோசே, நான் உன் சந்ததியை மாத்திரம் உன்னை ஆசீர்வதித்து நான் பெருக பண்ணுவேன்னு சொல்லுகிறார். मूसा मैं सिर्फ तुम्हारे वंश को मैं बढ़ाऊंगा। மோசே சுயநலமாக இருக்க கிடையாது. और मूसा ने ऐसा सेल्फिश नहीं रहा। அவன் எப்படி ஜெபிக்கிறார் என்று பாருங்க. वहाँ पर देखिए कैसा प्रार्थना करता है। மன்றாடி ஜெபிக்கிறாப்ல. वो ऐसे परमेश्वर से मल्ल युद्ध से प्रार्थना करता है। ஜனங்களுடைய பாவங்களை மன்னித்தருளும் ஆண்டவரே. प्रभु ये लोगों के पापों को आप क्षमा कीजिए। அப்படி செஞ்சுட்டா அழிச்சிட்டாக்க எகிப்தியர்லாம் என்ன சொல்லுவாங்க ஆண்டவரே? अगर उनको नाश किया तो इजिप्त मिस्र लोग क्या कहेंगे? ஆண்டவரே, இறங்குந்த ஜனங்களுக்கு என்று परमेश्वर आप इस लोगों के लिए आप दया कीजिए மோசே करके மன்றாடி ஜெபிக்கிறார். वो मूसा परमेश्वर से ऐसा प्रार्थना करता है। அபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு முற்பிதாக்களுக்கு நீ சொன்ன அந்த வார்த்தைகள்லாம் நினைத்தருளும் என்று சொல்லி वो कहता है अब्राहम, इसहाक और याकूब को जो आपने वचन दिया था उसे आप स्मरण कीजिए। உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பேன்னு அவர்களுக்கு நீ வாக்கு கொடுத்தீரே ஆண்டவரே. आपके बच्चों को आप आशीष करेंगे करके आपने उन्हें शपथ खाया था। அல்லேலூயா. हालेलुया। மன்றாடி ஜெபிக்கிறார். वो ऐसे परमेश्वर से प्रार्थना करता திறப்பிலே है। நின்று ஜெபிக்கிறார். वो ऐसे नाके पर खड़ा रहकर प्रार्थना இஸ்ரவேல் करता है। ஜனங்கள் அழிந்து போய்விடக் கூடாது என்று ஜெபிக்கிறார். वो इजराइल लोग नाश नहीं होना चाहिए करके प्रार्थना करता है। ஆண்டவர் அப்படியே அந்த ஜெபத்தை கேட்டார். और परमेश्वर यहोवा ने ऐसे ही प्रार्थना को सुना। அவர்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை அவர் செய்யாதிருந்தார். और जो परमेश्वर ने उनको जो बुराई करने का सोचा था वो नहीं किया। அல்லேலூயா. हालेलुया। நம்முடைய ஆண்டவர் இரக்கத்தின் ஐஸ்வர்யம் உள்ள தேவன். हमारा परमेश्वर दया का धन है। அல்லேலூயா. हालेलुया। ஆமென். நாம் ஜெபிக்க வேண்டும். हमें प्रार्थना करना है। இன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்காக மோசே நின்றார். उस दिन मिस्र लोग के लिए मूसा खड़ा हुआ। சோதோம் கொமோரா பட்டணத்துக்காக ஆபிரகாம் நின்று ஜெபித்தார். सोडोम और गोमोरा के लिए अब्राहम खड़ा हुआ। நாம் இன்றைக்கு இருக்கிற இந்த உலகத்திற்கு, இந்த தேசத்திற்கு நாம் நின்று ஜெபிக்க வேண்டும். आज इस दुनिया के लिए, इस देश के लिए हमें खड़ा होना है। ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். परमेश्वर चाहते हैं। அல்லேலூயா. हालेलुया। பாவம் பெருகின இடத்துல தேவனுடைய கிருபை பெருகும். और जो जगह पर पाप बढ़ता है उस जगह के लिए परमेश्वर का अनुग्रह बढ़ता है। எஸ்தர் புஸ்தகத்துல 3வது அதிகாரத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது एस्तर की किताब में 3रा अध्याय को आप लेंगे तो 3வது வசனம் அதிகாரம் 8வது வசனத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது 3रा अध्याय में 8वें वचन को आप पढ़ेंगे तो யூத ஜனங்களுக்காக முருகதாயும் எஸ்தரும் நின்று ஜெபிக்கிறத அந்த இடத்துல பார்க்கிறோம். और वो उस जगह पर यहूदी लोगों के लिए वो मुर्गदाय और एस्तर दोनों मिलकर प्रार्थना करते हैं। அல்லேலூயா. हालेलुया। இந்த யூத ஜனங்களுக்கு விரோதமாக அந்த ஆமான்கிற ஒரு மனிதன் பயங்கரமான ஒரு திட்டத்தை அழிக்கிறதுக்கு திட்டம் போடுகிறான். और यहूदियों के विनाश के लिए वो हामान जो है वो उनके विरोध में बहुत बड़ा काम करता है। அல்லேலூயா. हालेलुया। எப்படியாவது யூத ஜனங்களை அழித்து விட வேண்டும் என்று ஒரு பெரிய திட்டத்தை கொண்டு வருகிறான். कैसे भी करके उन यहूदियों को नाश करना है करके हामान का प्लान करता है। அந்த தேசத்துல, அந்த நாட்டுல, அந்த ராஜாவுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு மனிதன் தான் இந்த ஆமான்கிற ஒரு மனிதன். उस देश में उस राजा के बाद जो है वो नेक्स्ट प्लेस है वो हामान था। ஆமென். आमेन। அப்படிப்பட்ட அந்த மனிதன் யூத ஜனங்களை அழிக்கும்படியான ஒரு பெரிய திட்டத்தை அவன் கொண்டு வருகிறான். ऐसा मनुष्य जो है वो यहूदियों के खिलाफ खड़े होकर उन्हें नाश करना है करके चाहता है। இந்த திட்டத்தை அறிந்த பொழுது முருகதாய் என்ன செய்தார்? ऐसे ये प्लान को जब मालूम पड़ा, ये मुर्गदाई ने क्या किया? திறப்பிலே நின்று யூத ஜனங்களோடு உபவாசித்து ஜெபிக்க ஆரம்பித்தார். वो उसको मालूम पड़ा तभी उसने नाके पर खड़ा होकर यहूदी लोगों के साथ उन्होंने प्रार्थना किया। அல்லேலூயா. हालेलुया। எல்லாரும் உபவாசி இருந்து ஜெபிக்க ஆரம்பிக்கிறார்கள். सभी लोगों ने उपवास के साथ प्रार्थना किया। எஸ்தர் ராஜாத்தி சொன்னாப்புல, एस्तर रानी ने कहा, நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்லி அவள் என்ன சொன்னார்? ராஜாவிடத்தில் அவள் கடந்து சென்றாள் என்று வேதம் சொல்லுகிறது. वो कहती है अगर मेरे प्राण भी चला जाए लेकिन मैं उस राजा के पास जाकर बात करूंगी। மன்றாடி அவர்கள் எல்லாரும் ஜெபித்தார்கள். उन्होंने सब मिलकर प्रार्थना किया। அல்லேலூயா. हालेलुया। அவருடைய மன்றாட்டை தேவன் கர்த்தர் கேட்டார். उनके प्रार्थना को परमेश्वर ने देखा। ஆமென். அந்த ஆமானுடைய திட்டம் கம்ப்ளீட்டா மாற்றப்பட்டது. उसका जो आमान का जो प्लान था कंप्लीटली वो चेंज हो गया। அந்த துஷ்ட மனுஷன் அழிக்கப்பட்டான். वो दुष्ट व्यक्ति नाश हो गया। ஆமென். அந்த இடத்துல பெரிய ஒரு மகிழ்ச்சி, சந்தோஷம் உண்டாக ஆரம்பித்தது. उस जगह में बहुत बड़ा एक ऐसा आनंद और खुशी आ गया। ஆமென். எந்த இடத்துல அழுகையும் கண்ணீரும் புலம்பலுமா இருந்ததோ இப்பொழுது அந்த இடத்துல அப்படியே மாறி ஒரு ஆனந்தமும் மகிழ்ச்சியும் மாறிவிட்டது. जिस जगह पर आंसू और तकलीफ थे उस जगह पर परमेश्वर ने उसे आनंद और शांति दिया। அல்லேலூயா. हालेलुया। காரணம் என்ன? कारण क्या है? அந்த இடத்துல முருகதாயும் யூத ஜனங்களும் எஸ்தரும்
மன்றாடி தேவ சமூகத்துல ஜெபித்தார்கள். कारण क्या है, उस जगह पर मोर्देकाई और एस्तर ने मिलकर प्रार्थना किया। ஆமென். ஆண்டவர் தேடுகிறார் ஒரு மனிதனை. आमीन। इसीलिए परमेश्वर ढूंढते हैं। பேரழிவுகளிலிருந்து காப்பாற்ற அப்படிப்பட்ட பிள்ளைகளை தேவன் தேடுகிறார். ऐसे जो नाश नहीं होना चाहिए करके कोई अगर प्रार्थना करता है क्या करके परमेश्वर ढूंढते हैं। ஏசாயா 59:16 வசனத்தை எடுத்து வாசிச்சு பாருங்கள். ऐसाया की किताब में 59 और 16 को वचन को पढ़ेंगे तो விண்ணப்பம் பண்ணுகிறவன் இல்லை என்று ஆச்சரியப்பட்டார். ஆதலால் அவருடைய புயமே அவருக்கு ரட்சிப்பாகி அவருடைய நீதியே அவரை தாங்குகிறது என்று வேதம் சொல்லுகிறது. उसने देखा कि कोई भी पुरुष नहीं और इससे अचंभा किया कि कोई विनती करने वाला नहीं, तब उसने अपने ही भुज बल से उद्धार किया और अपने धर्मी होने के कारण वह संभल गया। हालेलुया, हालेलुया। ஒரு மனுஷன் இல்லைன்னு சொல்லி ஆண்டவர் ஆச்சரியப்பட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. और परमेश्वर ने अचंभा किया कि कोई विनती करने वाला नहीं। ஆமென், आमेन। ஆகையினாலே இந்த இடத்துல வேதம் சொல்லுது, பிதாவுடைய மனவேதனையை குமாரன் தேவகுமாரன் கண்டு, इसलिए परमेश्वर का जो पिता का जो तकलीफ को देखकर पुत्र ने देखकर परमेश्वर को தம்மை தாமே திறப்பில் நிற்க அவர் ஒப்பு கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. और अपने आप को नाके पर खड़े होने के लिए परमेश्वर ने यीशु मसीह ने अर्पण किया। மனு ரூபம் எடுத்து இந்த பூமிக்கு வந்தார். और रूपांतर होकर इस धरती पर आए। ஆமென். இரவும் பகலும் பிதாவோடு மன்றாடி இந்த உலகத்திற்காக அவர் ஜெபித்தார். और रात दिन पिता परमेश्वर से यीशु मसीह ने प्रार्थना किया। உலகத்தினுடைய பாவத்தினுடைய சுமையை சுமக்கக்கூடிய தேவ ஆட்டுக்குட்டியாக அவர் மாறினார். और पूरे संसार का जो पाप है वो ऐसा उसके ऊपर आ गया, ऐसा मेमने बन गए। லூக்கா 22:44 எடுத்து வாசிக்கும் பொழுது, और लूका 22 और 44 के वचन में आप पढ़ेंगे तो கெத்செமனே தோட்டத்திலே ஆண்டவர் ஜெபம் பண்ணுகிறார். वो गेत्सेमनी के जो गार्डन में प्रभु परमेश्वर प्रार्थना करते हैं। ரத்தத்தை சிந்தி அவர் வேர்வையோடும் ஆமென் மிகுந்த ஒரு மன பாரத்தோடு அவர் பிதாவை நோக்கி ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். और परमेश्वर अत्यंत में व्याकुल होकर प्रभु लहू बहाने के लिए परमेश्वर प्रार्थना करते हैं। Praise the Lord. हालेलुया। பிதாவுடைய சமூகத்திலே ஆண்டவருக்கு முன்பாக இந்த மனுக்குலம் அழிந்து போய்விடக் கூடாது என்று சொல்லி, பிதாவே இவர்களை மன்னியும் என்று ஆண்டவர் சொல்லி ஜெபிக்கிறார். और प्रभु यीशु मसीह इस दुनिया नाश नहीं होना चाहिए, लोग नाश नहीं होना चाहिए करके अत्यंत व्याकुल होकर प्रभु पिता से प्रार्थना करते हैं। எபிரேயர் 5:7 எடுத்து வாசிக்கும் பொழுது அவர் மிகுந்த கண்ணீரோடு ஜெபத்திலே பலத்த கண்ணீரோடு அவர் பாரப்பட்டு ஜெபித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. और इब्रानी के पुस्तक में 5 और 7 में लिखा है परमेश्वर आंसुओं के आंसू बहाकर परमेश्वर ने प्रार्थना किया। எபேசியர் 2:16 எடுத்து வாசித்தோம்னா, इब्रानी 2:7 में आप पढ़ेंगे तो இயேசு இஸ்ரவேல் ஜனங்களுக்காக ஜெபித்தார். इस्राएल लोगों के लिए परमेश्वर ने प्रार्थना அவர்கள் किया, ரட்சிக்கப்பட வேண்டும், ये उद्धार पाना है करके, அவர்கள் தேவ சமூகத்துல வந்து ஒப்புரவாக வேண்டும், वो परमेश्वर के भवन में आकर ऐसा रिलेशन होना है அவர்கள் करके, பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும். उनका पाप क्षमा होना है करके। அடுத்தபடியாக புறஜாதியர்களுக்காக அவர் அப்படி இருந்து ஜெபம் பண்ணினார். और उसके बाद जो अन्य जाति लोगों के लिए प्रार्थना किया, எல்லாரும் இஸ்ரவேல் ஜனங்களும் ரட்சிக்கப்பட வேண்டும், புறஜாதியர்களும் ரட்சிக்கப்பட வேண்டும். और इजराइल लोग भी उद्धार पाना है और अन्य जाति लोग भी उद्धार पाना है। ஆமென். आमेन। அவர் மன்றாடி திறப்பின் வாசலில் நின்று ஜெபித்தார் என்று और வேதம் ऐसे சொல்கிறது. युद्ध करके परमेश्वर प्रार्थना करते हैं அவர் தேவனோடு பிதாவோடு ஒப்புரவாக்கினார் என்று அங்கு வேதம் சொல்லுகிறது. और प्रभु पिता के साथ हमें मेल मिलाप कर दिया है। கொலோசியர் 1:20 எடுத்து வாசிக்கும் பொழுது, कोलोसे की किताब में 1:20 में आप पढ़ेंगे அவருடைய तो ரத்தத்தினாலே நமக்கு சமாதானத்தை உண்டாக்கினார். और प्रभु यीशु के लहू के द्वारा हमें मेल मिलाप हुआ है। பூலோகத்துக்கும் பரலோகத்துக்குமான ஒரு ஒப்புரவை ஆண்டவர் கொடுத்தார். और पृथ्वी की और स्वर्ग की ओर से हमें ऐसा दूरी कर दिया है। Praise the Lord. हालेलुया। தரப்பிலே நின்று தேவாதி தேவ குமாரன் ஆமென் பிதாவை நோக்கி மன்றாடி ஜெபித்ததை நாம் பார்க்கிறோம். और ऐसा नाके पे खड़े होकर प्रभु यीशु मसीह ने प्रार्थना किया हम देखते हैं। கலாத்தியர் 3:13 எடுத்து வாசிக்கும் பொழுது, और गलातियर 3:16 में आप पढ़ेंगे तो நியாய பிரமாணத்தின் மூலமாய் வருகிற சாபத்தை எல்லாம் அவர் நீக்கும்படியாக தன்னையே ஒப்பு கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. और जो ऐसा நியாய பிரமாணத்தின் சாபம், न्याय का जो श्राप है वो से परमेश्वर ने दूर कर दिया है हम देखते हैं। ஆமென். आमेन। அந்த சாபத்திலிருந்து நீங்களாக்கி மீட்டு கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறது. और उस श्राप से परमेश्वर ने हमें दूर कर दिया है। ஏசாயா 53:5 எடுத்து வாசித்து பாருங்க. और ऐसाया की किताब में 53:5 में पढ़ेंगे तो நமக்கு சமாதானத்தை உண்டாக்கும்படியாக हमें शांति प्राप्त करने के लिए அவர் அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. यीशु मसीह मारे गए और अब ऐसा तकलीफ उठाया। ஆமென். आमेन। அவர் அவ்வளவாக வேதனை
வேதனைப்பட்டார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். और ऐसे परमेश्वर ने ऐसा व्याकुल हुए, துக்கப்பட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. दुख हुए करके वचन कहता நமக்கு है। சமாதானத்தை உண்டு பண்ணும் அந்த ஆக்கினை தீர்ப்பு அவர் மேல் வந்தது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். हमें समाधान शांति देने के लिए परमेश्वर के ऊपर वो अग्नि का न्याय आ गया। மத்தேயு 8:17 எடுத்து வாசிக்கும் பொழுது, और मत्ती के 7 और 8 में पढ़ेंगे तो, மத்தேயு 8:17 எடுத்து வாசிக்கும் பொழுது, और मत्ती की किताब में 8वें अध्याय और 17 वचन को आप लेंगे நம் तो, பலவீனங்களை அவர் ஏற்றுக்கொண்டார், हमारे जो बलहीनताओं को परमेश्वर ने ले लिया, நம்முடைய நோய்களை சுமந்தார், हमारी बीमारी को परमेश्वर ने நம்முடைய பலவீனங்களை எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டார், हमारे सारे बलहीनताओं को परमेश्वर ने ले நம்முடைய लिया, நோய்களை அவர் சுமந்தார். हमारे बीमारी को परमेश्वर ने ले लिया। அல்லேலூயா. हालेलुया। மனிதனுடைய அத்தனை பிரச்சனைகளுக்காக அவர் திறப்பின் வாசலில் நின்றார் என்று வேதம் சொல்லுகிறது. और मनुष्य के जो सारे प्रॉब्लम के लिए परमेश्वर नाके पर खड़ा हुए। Praise the Lord. हालेलुया। எபிரேயர் 4:15 சொல்லுகிறது. इब्रानी की किताब में 4:15 में लिखा है, இன்று நமக்காக ஒரு பிரதான ஆசாரியர் பரலோகத்தில் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. आज हमारे लिए परलोक राज्य में एक बड़ा सेवक बनकर बैठे हैं। இந்த முழு பூமிக்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திறப்பில் நிற்கும்படியாக வந்தார். ये पूरा दुनिया के लिए परमेश्वर ने नाका पर खड़े हुए। ஆமென். ஒரு மனுஷனை நான் தேடினேன். एक मनुष्य को मैंने ढूंढना चाहा। அல்லேலூயா. हालेलुया। ஒருவனை தேடினேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். एक मनुष्य को मैंने ढूंढना चाहा, அந்த தேசத்தை அழிக்காதபடி. मैं देश को नाश नहीं करना चाहिए। அல்லேலூயா. हालेलुया। அன்னைக்கு எப்படி நினிவே மக்களுக்கு ஆமென் ஆண்டவரே அவர்கள் மனம் திரும்பின பொழுது தேசத்தை அழிக்காதபடி அவர் மனம் திரும்பினார் என்று வேதம் சொல்லுகிறது. जैसे निनिवे शहर ने जब मन फिरा, उसके बाद परमेश्वर ने उसे नाश के द्वारा बचाया। Praise the Lord. हालेलुया। ஆண்டவர் மோசேயை குறித்து வேதம் சொல்லுகிறது. இஸ்ரவேல் ஜனங்களுக்காக மோசே திறப்பில் நின்று போராடினான் என்று வேதம் சொல்லுகிறது. और मूसा के बारे में कहा है, इजराइल लोगों के लिए मूसा परमेश्वर के नाका पर खड़े हुए। கர்த்தர் இன்றைக்கு நம்மளை தெரிந்து கொள்ளும்படியாக आज परमेश्वर हमें चुनने के लिए, ஆண்டவர் நம்மளை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். हमें परमेश्वर देखते हैं, அவருடைய கண்கள் நம்மளை நோக்கி பார்க்கிறது. उसका आँख हमारे पर है। அல்லேலூயா. யூத ஜனங்களுக்கு எப்படி முர்கதாயும் எஸ்தரும் நின்று ஜெபித்தார்களோ அதே போல இன்றைக்கு நாம் ஜெபிக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். जैसे यहूदी लोगों के लिए जो मुर्दकाई और एस्तर ने प्रार्थना किया, ऐसे ही हमारे लिए हमें भी प्रार्थना करना है। எப்படி யூத ஜனங்கள் காக்கப்பட்டது, जैसे यहूदी लोगों ने जैसा संभाला गए, ஆமான் அழிக்கப்பட்டான், जो आमान जो है नाश हो गया। அல்லேலூயா. हालेलुया। கர்த்தர் இன்றைக்கு நம்மளை எதிர்பார்க்கிறார். आज परमेश्वर हमसे परमेश्वर चाहते हैं, நாம் ஜெபிக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். हम प्रार्थना करना है करके परमेश्वर चाहते हैं। நாம் திறப்பில் நிற்போமா? हम क्या नाका पर खड़े होंगे? நாம் क्या ஜெபம் செய்வோமா? क्या हम प्रार्थना நாம் करेंगे? இருக்கிற பட்டணம் அழியாதபடி காக்க வேண்டும் என்று ஜெபம் பண்ணுவோமா? हम जो रहते हैं शहर नाश नहीं होना करके हमें प्रार्थना करना है। ஜெபிக்கும் பொழுது இந்த கொள்ளை நோய் மாறும். हम जब प्रार्थना करेंगे ये महामारी बदल जाएगा। ஜெபிக்கும் பொழுது நம் தேசம் ஆசீர்வதிக்கப்படும். जब हम प्रार्थना करेंगे ये देश बदल जाएगा। இன்னைக்கு போற சூழ்நிலை அந்த தேசத்தினுடைய அழிவுக்கு நேராய் போறதைத்தான் நான் பார்த்து கொண்டிருக்கிறோம். हम जो देखते हैं देश नाश की ओर जाता है। நாம் எல்லாம் ஜெபிக்க வேண்டும். हम सभी को प्रार्थना करना है। ஒருவன் உண்டா என்று ஆண்டவர் பார்க்கிறார். कोई है करके परमेश्वर देखते हैं। மோசேயை போல நாம் திறப்பில் நிற்கிறவர்களாய் மாறுவோம். मूसा के जैसा हमें भी परमेश्वर के भवन में बैठकर हमें प्रार्थना करना है। அன்னைக்கு சாமுவேல் துக்கித்து இரவு முழுவதும் ஜெபித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. उस दिन सामुएल दुख होकर रात दिन प्रार्थना किया है। மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்காக பாரப்பட்டு ஜெபித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. और मूसा इजराइल लोगों के लिए दुख होकर प्रार्थना किया है। அல்லேலூயா. हालेलुया। இன்றைக்கு கர்த்தர் நம்மளை எதிர்பார்க்கிறார். आज भी परमेश्वर हमसे चाहते हैं, அந்த ஒருவன் நாமா இருக்க வேண்டும். और वो एक इंसान हमें बनना है, நீங்களா இருக்க வேண்டும். आपको बनना है, உங்க குடும்பத்துக்காக, आपके परिवार के உங்க लिए, சபைக்காக, आपके कलीसिया के உங்க लिए, தேசத்துக்காக, आपके देश के உங்களுடைய लिए, உறவினர்களுக்காக आपके रिश्तेदार के लिए நாம் தான் திறப்பில் நிற்க வேண்டும். हमें ही खड़ा होना है। நாம் ஜெபிக்கும் பொழுது பாதுகாப்பு உண்டாகும். हम जब प्रार्थना करेंगे हमें सुरक्षा मिलेगा, கர்த்தருடைய சமாதானத்தை நான் பார்க்க முடியும். और परमेश्वर की शांति समाधान को हम देखेंगे। நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் சூழ்நிலைகளை மாற்றி விடுவார். जब हम प्रार्थना करेंगे परमेश्वर ये सारी परिस्थितियों को बदल देंगे। எல்லாரும் கண்களை மூடுவோம். हम सब अपने आंखों को बंद அன்பு करेंगे। தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. प्यारे पिता आपको धन्यवाद करते हैं। எங்களால ஒரு ஆண்டவர் எங்களோடு இந்த வேளையில பேசினதற்காய் நன்றி செலுத்துகிறோம் इस அப்பா. अच्छे समय में परमेश्वर आपने हमसे बात किया है, इसके लिए धन्यवाद। ஆண்டவரே நாங்கள் திறப்பில் நிற்கக்கூடிய பிள்ளைகளாய் எங்களை மாற்றும் ஆண்டவரே. प्रभु हम परमेश्वर आपके भवन में खड़े रहने के लिए हम प्रार्थना करने के लिए हमें
हमें मदद कीजिए। இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, यीशु मसीह के नाम से இன்னைக்கு प्रभु, உடைக்கப்பட்ட நிலைமையில பாவங்கள் பெருகி போய்விட்டது ஆண்டவரே. इस दिन में हम देखते हैं प्रभु जैसा टूटा है प्रभु दुनिया, ஆண்டவரே, பாவம் பெருகி போய்விட்டது ஆண்டவரே. पाप जो है भर गया है அந்த प्रभु, உடைக்கப்பட்ட இடத்துல பாவம் பெருகி உள்ளே வந்து கொண்டிருக்கிறது ஆண்டவரே. जैसे टूटने का स्थान में प्रभु पाप भर गया है प्रभु, அதை அடைக்கும்படியாக நாங்கள் நிற்கிறோம் ஆண்டவரே. उसे प्रभु बांधने के लिए हम खड़े हैं प्रभु। தேசத்தினுடைய பாவங்களை மன்னித்தருளோ, देश के पापों को आप क्षमा कर दीजिए இந்த प्रभु, ஜனங்களை காப்பாற்றும் ஆண்டவரே. इस लोगों को आप क्षमा कीजिए எங்கள் प्रभु। தேசம் அழிந்து போய்விடக்கூடாது ஆண்டவரே. हमारा देश प्रभु नाश नहीं होना चाहिए இந்த प्रभु। நாட்கள்ல இந்த கொள்ளை நாய் ஒவ்வொரு நாளிலேயும் ஆண்டவரே 15,000 17,000 என்று சொல்லி பெருகி கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம் ஆண்டவரே. इस दिन में हम देखते हैं प्रभु ये महामारी हर एक दिन प्रभु 15,000 ऐसा बढ़ते जा रहा है प्रभु। இயேசுவே, எங்களுக்கு இறங்கும் ஆண்டவரே. यीशु आप दया कीजिए प्रभु, அற்புதம் செய்யோ, अद्भुत प्रभु आप अद्भुत कीजिए உதவி प्रभु, செய்யுங்க ஆண்டவரே. प्रभु आप मदद कीजिए प्रभु, இந்தியாவை ரட்சிங்க ஆண்டவரே. प्रभु ये इंडिया देश का आप उद्धार कीजिए प्रभु। இயேசுவே, உம்முடைய கரத்துல எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. प्रभु यीशु आपके हाथ में प्रभु हम सौंपते हैं प्रभु। ஜனங்களுடைய பாவங்களை மன்னித்தருளோ. प्रभु ये लोगों के पापों को आप क्षमा कीजिए அன்னைக்கு प्रभु। மோசே ஜெபித்த பொழுது கேட்டீரே ஆண்டவரே. उस दिन प्रभु जैसा मूसा ने प्रार्थना किया प्रभु, उसका प्रार्थना को आपने सुना है प्रभु। இந்த இஸ்ரவேல் ஜனங்களை அழித்து விடுவேன் என்று சொன்ன பொழுது प्रभु आपने कहा मूसा जो इस्राएल लोगों को मैं नाश कर दूंगा करके, ஆண்டவரே, மோசேனுடைய ஜெபத்தை கேட்டு நீர் அப்படி செய்யவில்லையே ஆண்டவரே. प्रभु जैसा मूसा की प्रार्थना को सुनकर आपने ऐसा नहीं किया है प्रभु। இயேசுவே, எங்கள் தேசத்தை காப்பாற்றும். यीशु हमारे देश का उद्धार कीजिए प्रभु, ஆசீர்வதிங்க ஆண்டவரே. आशीष कीजिए प्रभु। நாங்கள் தொடர்ந்து தரப்பிலே நின்று செபிக்க கிருபை பாராட்டும். हम लगातार हम प्रार्थना करने के लिए हमें मदद இந்த कीजिए। வீடியோ பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஜெப ஆவியினால் நிரப்பப்பட்டு எப்பவும் ஜெபிக்கிற பிள்ளைகளாய் இருக்கட்டும் ஆண்டவரே. इस वीडियो को देखने वाले हर एक बच्चे प्रभु आपका प्रार्थना का आत्मा से भर कर प्रभु आपको प्रार्थना करने के लिए मदद कीजिए। வேதம் சொல்லுகிறது இந்த நாட்கள் நீங்கள் அமைதியா இருக்கிற நாட்கள் கிடையாது என்றே வேதம் வாசிக்கிறோம் ஆண்டவரே. प्रभु वचन कहता है कि ये समय जो है चुपचाप रहने का नहीं है, இந்த காலம் நீங்கள் ஜெபிக்க வேண்டிய காலம் என்று வேதம் சொல்லுகிறது. ये समय है कि हमें प्रार्थना करना है। கர்த்தாவே, எங்களுக்கு உதவி செய்யும். परमेश्वर हमें मदद இந்த कीजिए, ஜனங்களுடைய பாவங்களை மன்னியும். हमारे जो लोगों के पापों को आप क्षमा कीजिए, தேசத்திற்கு சமாதானத்தை கொடும். देश को आप क्षमा कीजिए, சபைகள் எல்லாம் ஒரு எழுப்புதல் உண்டாக வேண்டும். कलीसिया के अंदर एक ऐसा बेदारी उतरने दो, ஊழியர்களை அபிஷேகியும் ஆண்டவரே. सेवा करते हैं उनको आप आशीष कीजिए, ஆசீர்வதிங்க ஆண்டவரே. आशीष कीजिए எடுத்து प्रभु। பயன்படுத்தும் அப்பா. प्रभु आप उठाकर आप इस्तेमाल कीजिए, ஆசீர்வதிங்க. आशीष இந்த कीजिए। ஜெபம் கேட்கப்படுவதற்காக ஸ்தோத்திரம் ஐயா. ये प्रार्थना को आपने सुना है इसके लिए धन्यवाद, கோடாகோடி ஸ்தோத்திரம் कोटि ஆண்டவரே. कोटि धन्यवाद துதி प्रभु। கனம் மகிமை உமக்கே செலுத்துகிறோம். स्तुति आदर महिमा गौरव आपको ही हम देते हैं। இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுதல் செய்கிறோம் பிதாவே. यीशु मसीह के नाम से हम प्रार्थना करते हैं पिता, आमेन आमेन आमेन. आमेन। हे मेरे मन, यहोवा को धन्य कहे और जो कुछ मुझ में है वो उसके पवित्र नाम के धन्य कहे. हे मेरे मन, यहोवा को धन्य कहे और उसके किसी उपकार को ना भूलना. आमेन. हालेलुया 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 हालेलुया. हालेलुया। கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर आपको आशीष करेंगे। ஆமென்.